பெண்ணே, ஒரு கணம் நில். நான் சொல்றதை கேள். ஒருத்தரோட அழகை விட அவங்க பேசுற பேச்சுக்குத்தான் இந்த உலகத்துல பலம் அதிகம். சொல்லால் அடிக்கலாம், சொல்லால் அணைக்கலாம்னு சொல்லுவாங்க. சில பேர் பேச ஆரம்பிச்சா நாம அப்படியே மெய் மறந்து கேட்போம், இல்லையா? அப்படி உங்க பேச்சாலேயே ஒருத்தரை எப்படி மயக்கிறது, அவங்க மனசுல இடம் பிடிக்கிறது எப்படிங்கிற 9 ரகசிய காதல் வசிய தந்திரங்களைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இத பயன்படுத்தினா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க மனசுல ஒரு மேஜிக் செய்யும். வீடியோவுக்குள் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஒரு பெண்ணின் பேச்சை விட அவளது மௌனம் அதிக வலிமை கொண்டதா? ஆப்ஷன் ஏ ஆம், ஆப்ஷன் பி இல்ல. உங்க பதிலை உடனே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவுக்குள் செல்வதற்கு முன் கீழே உள்ள ஹைப் பட்டனை தட்டி இந்த வீடியோ பலரை சென்றடைய உதவுங்கள். அப்படியே ஆன்மீக அறிவு டிப்ஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. மேலும் இப்படிப்பட்ட பயனுள்ள வீடியோக்களை தினமும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டும் இருக்கு. உங்க சப்போர்ட் தான் நம்ம வளர்ச்சி. வாங்க இப்போ அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். ரகசியம் 1. பெயரின் மகிமை. ஒரு மனிதருக்கு இந்த உலகத்திலேயே மிகவும் பிடித்தமான இனிமையான சத்தம் எது தெரியுமா? அது அவர்களின் பெயர்தான். உளவியல் ரீதியாக ஒரு நபர் தன் பெயரை வேறொருவர் வாயால் கேட்கும்போது அவரது ஆழ்மனதில் ஒருவிதமான மகிழ்ச்சியும் முக்கியத்துவமும் உருவாகிறது. யாராவது பேசும்போது உங்க பேரைச் சொல்லி கூப்பிட்டா ஒரு தனி சந்தோஷம் வரும்ல? அதேதான். அவங்க கிட்ட பேசும்போது அடிக்கடி அவங்க பேரை மென்மையா பயன்படுத்துங்க. வெறும் ஹலோ அல்லது எப்படி இருக்கீங்க என்று கேட்பதை விட நித்யா எப்படி இருக்கீங்க அல்லது இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ராகுல் என்று பெயரை குறிப்பிட்டு பேசும்போது அங்கு ஒரு மாயாஜாலம் நிகழ்கிறது. பெயரைச் சொல்லி அழைப்பது என்பது நான் உங்களை மதிக்கிறேன், உங்களை கவனிக்கிறேன் என்பதற்கான அடையாளம். இது இருவருக்கும் இடையே ஒரு கண்ணுக்குத் தெரியாத பலமான பாலத்தை அமைக்கும். அந்த நபருக்கு உங்கள் மீது அறியாமலேயே ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பும் நெருக்கமும் உருவாகும். ஆனால் இதை மிகைப்படுத்தாமல் இயல்பாகவும் மென்மையாகவும் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பேச்சில் பெயர்கள் இணையும்போது அந்த பேச்சு வெறும் உரையாடலாக இல்லாமல் ஒரு வசியக் கலையாக மாறும். ரகசியம் 2. கேட்பது ஒரு கலை. பேசுறது மட்டும் வசியம் கிடையாது. ஒருத்தர் பேசுறத முழுமையா ஆர்வத்தோட கேட்கறது தான் மிகப்பெரிய வசியம். இந்த உலகத்துல எல்லோருக்குமே தங்களோட கருத்துக்களையும் உணர்வுகளையும் யாராவது ஒருத்தர் காது கொடுத்து கேட்க மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த இடத்த நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா அவங்க மனசுல நீங்க சுலபமா குடிபுகுந்துடலாம். அவங்க பேசும்போது வெறும் பொம்மை மாதிரி தலையாட்டாம அவங்க கண்ணை பார்த்து ஆர்வமா கவனிங்க. அப்படியா? நிஜமாவா? அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சின்ன சின்ன கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தா நம்மள இவங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம மேல அக்கறை காட்டுறாங்கன்னு அவங்க ஆழமா நம்புவாங்க. நல்லா கவனிங்க. ஒருத்தரை அதிக நேரம் பேச விட்டு நீங்க கவனிச்சாலே அவங்க ஆழ்மனசுல உங்களை ஒரு நம்பிக்கையான மனிதரா பதிவு செஞ்சிடுவாங்க. பேசும் கலை என்பது வாயால் பேசுவது மட்டுமல்ல, காதுகளால் மற்றவர் இதயத்தை கேட்பதும் தான். நீங்க எவ்வளவு நல்ல லிசனர் இருக்கீங்களோ அவ்வளவு அவங்க உங்க அன்புக்கு அடிமையாவாங்க. இதுதான் பேச்சால் மயக்கும் கலையின் அஸ்திவாரம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க பேசுற எல்லா விஷயத்தையும் காது கொடுத்து கேட்க ஒருத்தர் இருக்காங்களா? இருந்தா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்லனா நோன்னு சொல்லுங்க. ரகசியம் 3. குரலில் நிதானம். வார்த்தைகளை விட அந்த வார்த்தைகளை சொல்லும் விதத்திற்குத்தான் அதிக சக்தி இருக்கிறது. நீங்கள் ஒருவரிடம் பேசும்போது அதிக சத்தமாகவோ அல்லது படபடப்புடன் மிக வேகமாகவோ பேசினால் அது உங்கள் மீதான ஈர்ப்பை குறைத்துவிடும். ஒருவரை வசீகரிக்க நினைக்கும் பேச்சு எப்பொழுதும் மென்மையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். உங்கள் குரலில் ஒரு அமைதி இருந்தால் அது கேட்பவரின் மனதிற்குள் ஒருவிதமான பாதுகாப்பான உணர்வை உண்டாக்கும். பேசும்போது தேவையான இடங்களில் சின்ன சின்ன இடைவெளிகளை பாஸ் விடுங்கள். அந்த அமைதி நீங்கள் அடுத்து என்ன பேசப் போகிறீர்கள் என்ற ஆவலை அவர்களிடம் தூண்டும். உங்கள் குரலில் ஒரு மெல்லிய புன்னகையும் கனிவும் கலந்திருக்கட்டும். நீங்கள் கோபமாக பேசினாலும் சரி, அன்பாக பேசினாலும் சரி, உங்களது நிதானம் உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதராக காட்டும். எப்போது ஒருவரின் குரல் மற்றவர்களுக்கு ஒரு இனிய இசை போல மாறுகிறதோ அப்போதே அவர்கள் மற்றவர்கள் மனதை ஆளத் தொடங்கிவிடுகிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள், உரத்த சத்தத்தை விட மென்மையான நிதானமான பேச்சே
ஒருவரை எளிதில் வசியம் செய்யும். ரகசியம் 4. பாராட்டுவதில் நேர்மை. யாரையும் வசியப்படுத்த ஒரு சின்ன பாராட்டு போதும், ஆனால் அந்த பாராட்டு உண்மையானதாக இருக்க வேண்டும். சும்மா முகஸ்துதிக்காக நீங்க அழகா இருக்கீங்க என்று சொல்வதை விட, அவர்களிடம் நீங்கள் கவனித்த ஒரு தனித்துவமான விஷயத்தை பாராட்டுங்கள். உதாரணமாக, உங்க ட்ரெஸ் சூப்பர் என்று சொல்வதை விட, உங்களோட இந்த கலர் சென்ஸ் ரொம்ப பிரமாதம், இந்த நிறம் உங்களுக்கு ஒரு தனி கம்பீரத்தை தருது என்று சொல்லுங்கள். நீங்கள் ஒருவரை பாராட்டும்போது அந்த பாராட்டிற்கு பின்னால் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அவர்கள் செய்த ஒரு சிறு உதவியாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களிடம் இருக்கும் ஒரு நல்ல குணமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் மனதார பாராட்டும்போது அவர்களுக்கு உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் ஏற்படும். பொய்யான புகழ்ச்சி ஒருவரை ஒரு நிமிடம் மகிழ்விக்கும், ஆனால் நேர்மையான பாராட்டு ஒருவரை ஆயுள் முழுவதும் உங்களை நினைக்க வைக்கும். நீங்கள் ஒருவரின் கடின உழைப்பையோ அல்லது அவர்களின் குணத்தையோ பாராட்டும்போது, நம்மை இவ்வளவு நுணுக்கமாக கவனிக்கிறார்களே என்ற எண்ணம் அவர்கள் ஆழ்மனதில் உங்களை ஒரு சிறப்பான இடத்தில் அமர வைக்கும். நினைவில் கொள்ளுங்கள், ஒருவரின் மனதை வெல்லும் மிக எளிய மந்திரம் நேர்மையான பாராட்டு மட்டுமே. ரகசியம் 5. கண் தொடர்பு. பேசும்போது தரையையோ அல்லது மொபைலையோ பார்ப்பது உங்கள் மீதான நம்பிக்கையை குறைத்துவிடும். ஒருவரை உங்கள் பேச்சால் வசியப்படுத்த வேண்டுமென்றால் அவர்களின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசுங்கள். கண்கள்தான் மனதின் ஜன்னல்கள். நீங்கள் பேசும் வார்த்தைகளில் இருக்கும் உண்மையை உங்கள் கண்கள்தான் அவர்களுக்கு கடத்தும். அதிகமாக முறைத்துப் பார்க்காமல் மென்மையான மற்றும் கனிவான பார்வையை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் பேசும்போது அவர்களுக்கு கொடுக்கும் அந்த கண் தொடர்பு அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தையும் நெருக்கத்தையும் கொடுக்கும். நான் உங்களை மதிக்கிறேன் என்பதை உங்கள் பார்வை சொல்லாமல் சொல்லும். ஒரு சக்தி வாய்ந்த பார்வை 1000 வார்த்தைகளுக்குச் சமம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. பேசும்போது ஒருத்தர் கண்ணை பார்த்து பேசுவது உங்களுக்கு பிடிக்குமா, அல்லது அது உங்களுக்கு பயத்தை தருமா? ஆப்ஷன் ஏ, பிடிக்கும், அது ஒரு தன்னம்பிக்கை. ஆப்ஷன் பி, பயமாக இருக்கும், கூச்சப்படுவேன். உங்க பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. ரகசியம் 6. நாங்கள் என்ற வார்த்தை. பேச்சால் ஒருவரை வசியப்படுத்த நினைக்கும்போது உங்கள் வார்த்தைகளில் நான், எனக்கு, உனக்கு என்ற பிரிவினைகள் இருப்பதை விட நாம் அல்லது நமக்கு என்ற வார்த்தைகள் அதிகம் இருக்க வேண்டும். இது ஒரு மிகச்சிறந்த உளவியல் தந்திரம். நீங்கள் நாம் சேர்ந்து இதைச் செய்யலாம் அல்லது இது நமக்கு பிடித்த விஷயம் என்று சொல்லும்போது அறியாமலேயே அந்த நபருக்கும் உங்களுக்குமான இடைவெளி குறைகிறது. நான் என்று பேசும்போது அது உங்கள் சுயநலத்தையோ அல்லது தனித்தன்மையையோ காட்டலாம். ஆனால் நாம் என்று பேசும்போது அது ஒரு பிணைப்பை பாண்டிங் உருவாக்குகிறது. நீங்கள் அந்த நபரை உங்கள் வாழ்க்கையின் அல்லது உங்கள் திட்டங்களின் ஒரு பகுதியாக கருதுகிறீர்கள் என்பதை இந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு உணர்த்தும். இது அவர்களுக்கு உங்கள் மீது ஒரு பாதுகாப்பான உணர்வையும் இவர் நம்மவர் என்ற நெருக்கத்தையும் கொடுக்கும். இருவேறு மனிதர்களாக பழகுவதை விட ஒரு குழுவாக அல்லது ஒரு ஜோடியாகச் சிந்திப்பது போன்ற உணர்வை உங்கள் பேச்சு ஏற்படுத்தினால் அந்த நபர் மிக எளிதாக உங்கள் அன்புக்கு வசமாவார். பேச்சில் நாம் என்று சேருங்கள், அவர்கள் மனது தானாக உங்களுடன் சேரும். ரகசியம் 7. நகைச்சுவை உணர்வு. கடுமையான முகத்தோடும் எப்பொழுதும் சீரியஸாகவும் இருப்பவர்களை விட மற்றவர்களை சிரிக்க வைப்பவர்களையே எல்லோருக்கும் பிடிக்கும். நகைச்சுவை என்பது ஒரு மிகப்பெரிய வசிய மருந்து. நீங்கள் ஒருவரை வாய்விட்டு சிரிக்க வைத்துவிட்டால் அன்றே அவர்களின் மனதில் பாதி இடத்தை பிடித்துவிட்டீர்கள் என்று அர்த்தம். ஒரு மனிதன் எப்போது சிரிக்கிறானோ அப்போது அவன் மனம் ரிலாக்ஸ் ஆகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லும் விஷயங்கள் மிக எளிதாக அவன் ஆழ்மனதில் பதியும். உங்களை நீங்களே கிண்டல் செய்து கொள்வது செல்ஃப் டெப்ரிகேட்டிங் ஹியூமர் அல்லது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சின்ன சின்ன ஜோக் சொல்வது உங்கள் மீதான பயத்தையும் தயக்கத்தையும் போக்கும். சிரிப்பு என்பது இரு இதயங்களுக்கு இடையே இருக்கும் தூரத்தை குறைக்கும் மிகக் குறுகிய பாதை. ஆனால் கவனிங்க, உங்கள் நகைச்சுவை யாரையும் புண்படுத்தும் விதமாகவோ அல்லது தரக்குறைவாகவோ இருக்கக்கூடாது. ஆரோக்கியமான மென்மையான நகைச்சுவை உங்கள் பேச்சில் இருந்தால் உங்களோடு பேசும்போது நேரம் போவதே தெரியவில்லை என்று அவர்கள் உணர்வார்கள். எப்போது ஒருவருக்கு உங்களோடு செலவிடும் நேரம் மகிழ்ச்சியாக இருக்கிறதோ
அப்போது அவர்கள் மீண்டும் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். சிரிப்புதான் காதலின் முதல் படி. ரகசியம் 8. சிறு ரகசியங்களை பகிர்தல். ஒருத்தர் மேல நமக்கு எப்போ அதிக நம்பிக்கை வரும் தெரியுமா? அவங்க மத்தவங்க யார்கிட்டையும் சொல்லாத ஒரு சின்ன விஷயத்த நம்ம கிட்ட மட்டும் சொல்லும்போதுதான். இதையே நீங்களும் ஒரு வசிய தந்திரமா பயன்படுத்தலாம். உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன சங்கடமான விஷயம் அல்லது ஒரு வேடிக்கையான ரகசியத்தை அவங்க கிட்ட மட்டும் சொல்லுங்க. இத நான் வேற யார்கிட்டையும் சொன்னதில்ல, ஆனா உங்களை பார்த்த உடனே சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு நீங்க சொல்லும்போது அவங்க மனசுல நாம இவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற உணர்வு உருவாகும். இது ஒருவிதமான உளவியல் நெருக்கத்தை, சைக்காலஜிக்கல் இன்டிமேட்டி ஏற்படுத்தும். நீங்க ஒரு படி இறங்கி வந்து உங்க பலவீனத்தையோ அல்லது ரகசியத்தையோ சொல்லும்போது அவங்களும் தங்களோட மனக்கதவுகளை உங்களுக்காக திறப்பாங்க. ஆனா கவனிங்க, எடுத்த உடனே ரொம்ப பெரிய ரகசியங்களை சொல்லிடாதீங்க. ஆரம்பத்துல சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி அவங்க பதிலை கவனிங்க. ஒருத்தரோட நம்பிக்கையை நீங்க சம்பாதிச்சிட்டீங்கன்னா அவங்க மனசை சம்பாதிக்கிறது ரொம்ப சுலபம். ரகசியங்கள் தான் உறவுகளின் அடித்தளம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. யாராவது அவங்களோட ரகசியத்தை உங்ககிட்ட மட்டும் சொன்னா அவங்க மேல உங்களுக்கு மதிப்பு அதிகமா ஆகுமா? ஆப்ஷன் ஏ, ஆம், என் மீதான நம்பிக்கையாக அதை கருதுவேன். ஆப்ஷன் பி, இல்ல, ரகசியம் சொல்றவங்க மேல எனக்கு பயம்தான் வரும். உங்க பதிலை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. ரகசியம் 9. தன்னம்பிக்கை. மேலே சொன்ன 9 ரகசியங்களையும் விட மிக முக்கியமான ஒன்று உங்கள் தன்னம்பிக்கை. நீங்கள் எவ்வளவு அழகான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்தாலும் உங்கள் குரலில் நடுக்கமோ அல்லது பேச்சில் தயக்கமோ இருந்தால் அந்த வார்த்தைகள் மற்றவர் மனதை சென்றடையாது. ஒரு தைரியமான, உறுதியான பேச்சுக்கு எப்பேற்பட்ட மனமும் அடிபணியும். தன்னம்பிக்கையுடன் பேசுவது என்றால் மற்றவர்களை அடக்கிப் பேசுவது அல்ல. நான் சொல்வது சரி, நான் பேசுவது உண்மையானது என்ற தெளிவுடன் பேசுவது. நீங்கள் பேசும்போது உங்கள் உடல் மொழி நிமிர்ந்து இருக்கட்டும், வார்த்தைகள் தெளிவாக ஒலிக்கட்டும். உங்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத போது மற்றவர்கள் எப்படி உங்கள் பேச்சை நம்புவார்கள்? நம்மை கவர்ந்து விடுவார்களோ என்ற தயக்கம் அவர்களிடம் இருப்பதை விட என்னால் இவர்களை கவர முடியும் என்ற உறுதி உங்களிடம் இருக்க வேண்டும். அந்த பிடிவாதம் கலந்த தன்னம்பிக்கைதான் உங்களை ஒரு காந்தம் போல மாற்றும். எப்போது நீங்கள் உங்களை நேசித்து துணிச்சலுடன் உங்கள் கருத்துக்களை முன்வைக்கிறீர்களோ அப்போது இந்த உலகமே உங்கள் பேச்சை கேட்க காத்திருக்கும். உங்கள் தன்னம்பிக்கையே உங்களின் ஆகச்சிறந்த வசிய ஆயுதம். நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 9 விஷயங்களும் வெறும் தந்திரங்கள் மட்டும் கிடையாது. இது ஒருத்தரோட மனசை அன்பாலையும் பேச்சாலையும் வெல்றதுக்கான உன்னதமான வழிகள். இதை சரியான இடத்துல சரியான முறையில நீங்க பயன்படுத்தும் போது உங்க உறவுகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையா இருக்கணும். ஏன்னா எத்தனை தந்திரங்கள் இருந்தாலும் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குத்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய வசிய சக்தி இருக்கு. மனசுல ஒன்னு வச்சுட்டு வெளியே ஒன்னு பேசினா அது என்னைக்குமே நிலைக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இப்படி பேச்சால யாரையாவது கவர்ந்த அனுபவம் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நாம அதை பத்தி பேசலாம். இந்த தகவல்கள் உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் ஆன்மீக ரீதியான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம ஆன்மீக அறிவு டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம்.